சிங்கப்பெண் திட்டம் தொடங்குவதற்கு ஆஸ்தான ஜோதிடர் நேரம் குறித்து கொடுக்காத காரணத்தினால் திட்டம் தொடங்கப்படவில்லை. இந்த பையனை கேட்காம அக்கா திரிஷா கூட பனையூருக்கு போக முடியாது. சார் என்ன மூட்ல இருக்காருன்னு கேட்கணும்னா கூட ஜெகதீஷ தான் கேட்கணும். இந்த ராஜ்குமாரை கேட்காம எந்த அதிகாரியும் சந்திக்க முடியாது முதலமைச்சரை. சட்டமன்றத்துல பேசுப்பா, ஆஃப்லைன் மோட். மிஸ்டர் சிஎம் அங்கிள், நல்லா வாயில வருது. சோழங்கர் அவர்களே, நாங்கள் கூட்டணி வைத்த போது இதை மதச்சார்பற்ற கூட்டணி என்றோம். இப்போது நீங்கள் இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கூட்டணிக்கு நல்லா வாயில வரும் கூட்டணி என்று பெயர் வையுங்கள் என்று ஆசிரியரே எழுதுகிறார். இல்ல சோபா மாடல் கூட்டணின்னு சொல்லாமா? தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, பேரசக்தின்னு சொன்னியே. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற ஜனநாயக விரோத சக்தி இந்த நாட்டின் முதலமைச்சரும் இந்த நாட்டின் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியும் தான். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டை படம். தமிழ்நாட்டு மக்கள் ராஜசேகருக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். பொம்மை முதல்வராக செயல்பட்டு வீர வசனத்தை தோற்று போன சக்தி என்று பேசுவதற்கு நீங்கள் இல்லை என்று ஜூனியர் விகடன் எழுதி லட்சணம் காட்டி இருக்கிறது. உங்கள் முதலமைச்சருடைய லட்சணத்தை. சார் பஸ் வரல சார், நான் சாப்பிடலப்பா. சார் பஸ் நான் சாப்பிடலப்பா. சார் பஸ் வரல சார், நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடல. சார் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது இருக்கா சார்? உங்களை தற்கொலைனா கோபம் வருது சார். ஏன் சார் பஸ் வரலன்னா? தம்பி, வால்வா பஸ் எல்லாம் நீ பிரைவேட் தான் கேட்கணும். நான் சாப்பிடல. வால்வோ பஸ் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பஸ்யா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாட்டுல பிரைவேட்டுக்கு ஏறியா வால்வோ பஸ்? அப்படியா? அப்படியா? சரி, நான் சாப்பிட்டுட்டு வந்து பேசுறேன். இதுதான் இந்த நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சருடைய தலையெழுத்து. கச்சத்தீவு பிரச்சனை வந்திருக்கேன்னு உடனே ஐடி மினிஸ்டர் நோ கமெண்ட்ஸ். நானான ஓனரு, மீன் வளத்துக்கு நானான சொந்தக்காரன், அதனால இப்ப இந்த விவகாரம் குறித்து நோ கமெண்ட்ஸ். இதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து. நம்மளை எல்லாம் நல்லா ஆளுவாங்கன்னு விசில் ஊதுனா பத்தியா? அதெல்லாம் அவனுக்கே இன்னைக்கு விசில் ஊதுனது சங்கா ஊதி, ஐயையோ கரண்ட் இல்ல, ஐயையோ பஸ் வரல, ஐயையோ வீட்டுல சோறு இல்ல, ஐயையோ எதுவும் நடக்கலன்னு தெரு தெருவா அலைகிறான். தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கணிசடை ஆட்சியாக ஜனநாயகத்தை அடகு வைக்கிற, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற குதிரை நேரத்தின் மூலம் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்றைக்கு இந்த ஆட்சி நிலையில் இருக்கிறது. சொன்னார் மீண்டு வருவோம், மீண்டு வருவோம் என்று. இங்கே மீண்டு வருவதற்கு நாம் தோய்ந்து போய்விடவில்லை. இங்கே மீண்டு வர வேண்டும் என்றால் தமிழ்நாடு தான் மீண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தான் மீண்டு வர வேண்டும். அந்த மீட்டெடுக்கிற வேலையை தலையாக செய்கிற தொண்டனாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சோப்பு தொண்டன் தான் நிற்க போகிறார். நான் அரசியல் பேசுவதற்கு முன்னால் இப்போது வாசிப்பதற்கு நேரம் நிரம்ப கிடைத்திருக்கிறது. திடீரென்று ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற போது ஒரு 2 பக்க கடிதம் என் கண்ணில் பட்டது. அந்த கடிதத்தை நம் இயக்கத்தவர்களுக்காக, மேடையில் இருக்கிறவர்கள், கீழே இருக்கிறவர்கள் எல்லோருடைய மனசாட்சிக்குமாக ஒரு கடிதத்தை வாசிக்க வேண்டும் என்று எத்தனிக்கிறேன். கடிதத்திற்கு பிறகு நல்லா வாயில வரும், அந்த அரசியல் பேசலாம். அன்புள்ள நண்பா, அன்புள்ள நண்பா, இந்த தேர்தலில் நாம் தோற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் நாம் தோற்றிருக்கிறோம். எல்லோரும் கேட்கிறார்கள், புரூட்டஸ் நீயுமா என்று. மிகப்பெரிய கட்டாரி கொம்பு முதுகில் குத்தி ரத்தம் வழிந்து கொண்டே நீர்வீழ்ச்சி போல இருக்கிறது. ஜூலியர் சீசர் வேதனையோடு கேட்டான், நீயுமா புரூட்டஸ் என்று கேட்டான். அப்படி சிலரை நாம் பார்த்து கேட்க வேண்டி இருக்கிறது. இது கடிதத்தில் இல்லாதது. பின்குறிப்பாக காங்கிரஸ் 1000 ஆண்டு கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று தலைமைச் செயலகத்திலே ஒரு பெரியவர் பேசினார். அந்த எக்ஸெட்ரா கமாக்குள்ளார நீங்க போட்டுங்க. அண்ணன் தலையை கொய்து வர சொல்லி, அண்ணன் தலையை கொய்து வருபவருக்கு 1000 பொன்காசு பரிசு என்று அறிவித்தான் குமணனின் தம்பி இளம் குமணன். அந்த இளம் குமணனை கூட இன்றைக்கு நல்லவர்களாக்கி விட்டார்கள்.
அந்த இளம் குமரனை கூட நல்லவர்களாகி விட்டார்கள். நான் ஒரு செய்தி கேட்கிறேன். துரோகத்தால் சிலர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த துரோகத்தால் நாம் தோல்வியால் துவண்டு மூளையில் உட்கார்ந்து விட மாட்டோம் என்பதை நானும் அறிவேன், என் இயக்கத்தினரும் அறிவார்கள். காஞ்சி மண்ணில் நம் அண்ணா தோற்று போனார். இன்றைக்கு தளபதி அவர்கள் தோற்றது போல காஞ்சி மண்ணில் அண்ணா தோற்று போனார். முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாவிடத்திலே கேட்டேன், அண்ணா தோற்று போய்விட்டீர்களே என்று. அண்ணா சொன்னார், நான் தோற்றதாக எண்ணவில்லை, 50 பேர் உருவில் சட்டமன்றத்திற்கு நானே செல்லுவதாக எண்ணுகிறேன் என்றார். இப்படி சொன்னவருக்கு தம்பியா நாம்? அச்சச்சோ போச்சே, அம்மா போச்சே, அந்தஸ்து போச்சே, ஆடம்பரம் போச்சே, பதவி போச்சே என்று புலம்புகிறவனா திமுகவின் தொண்டன்? இல்லை இல்லை. எழுச்சி உள்ளம் படைத்தவன் நீ. உன் தோல்விக்கு கவலைப்படுவதை மறந்து தோல்விக்கான காரணங்களை சிந்தித்துப்பா. அந்த வீதியில் 100 பேர் ஓட்டு போடாமல் போய்விட்டார்கள். இந்த வீதியில் 70 பேரை ஓட்டு போட அழைத்து வராமல் விட்டுவிட்டோம். இவைகளை பேசத்தக்க காரணங்கள் என்றாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணங்கள் அல்ல. பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணங்கள் அல்ல. துரோகிகள் செய்த சதியால் சில வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். அது உண்மைதான் என்றாலும், ஊரறியும் அந்த காரணத்தை என்றாலும், அந்த துரோகத்தை கடந்து வெற்றி பெற முடியாமல் போனது ஏன் என அமர சிந்தித்துப்பா. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்திற்கு சரியாக வேலை செய்யாமல் இருந்து விட்டோமா? இந்த கேள்விக்கான பதிலை மற்றவரிடத்தில் அல்ல, உன் மனசாட்சியை நீயே கேட்டுக்கொள். பம்பரம் போல் பணியாற்றிய வட்டத்தை செழுமைப்படுத்தி இருக்கிறேனே என்று கூறுவாயே, ஆனால் உன்னை பதவியில் அமர்த்திய கழக அமைப்பில் உள்ளவர்களை பகைத்துக் கொண்டாயா அல்லது அலட்சியப்படுத்தினாயா? அதனால் அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி விட்டார்களா? அப்படி அவர்கள் செய்திருந்தால் நீ செய்த குற்றத்திற்கு அவர்கள் கழகத்தை தண்டிக்கும் என்கிற பெரும் பாதகத்தை செய்து விட்டார்கள் என்பதை அவர்கள் மனசாட்சி உணர வேண்டும். அந்த பாதகர்கள் பட்டியலில் இடம்பெறும் என்று அந்த பட்டியல் பெருகிடும் வண்ணம் நீ நடந்து கொண்டாலும் அந்த போக்கு கழகத்தின் வலியை குறைத்திடும் என்பதை நீ இனிமேலாவது உணர வேண்டும். நீயே உன் தோல்விக்கு ஒரு காரணமாகிவிட்டாய் என்பதை கணக்கில் எடுத்து சிந்தித்துப்பா. தோற்று விட்டதால் நீ எதிர்பார்த்த பதவிக்குள்ள தொடர்பு அருந்து விட்டது, அவ்வளவுதான். நாம் தோற்று விட்டோம் என்றால் நாம் எதிர்பார்த்த பதவிக்குள்ள தொடர்பு அருந்து விட்டது, அவ்வளவுதான். பதவி என்றால் பணிபுரிய ஒரு வாய்ப்பு. பதவி என்றால் பணிபுரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பதவி இல்லாமலேயே செய்யக்கூடியவன் தான் திமுக கழகத்தின் தொண்டன். நீ தோற்று விட்டாலும், உனக்கு வாக்களிக்காதவர்கள் உன் வட்டத்தில் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும், ஆனால் அந்த ஆயிரக்கணக்கை கடந்து பல்லாயிரக்கணக்கான பேர் உனக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொதுவாக உன் வட்டத்தின் மேன்மைக்காக பணியாற்றுவதே உன் கடமை உணர்ச்சிக்கு தக்க சான்று. சென்ற முறை தோற்றுவிட்ட தோழர்களும் இந்த முறை வெற்றி பெற்றவர்களும் கும்மாளம் போடலாம், கொண்டாட்டம் போடலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீ சுழன்று சுழன்று பம்பரமாய் சுற்றி கொண்டே இரு. பதவிகள் உன்னை தேடி உன் காலில் விடும். நீ பதவிக்காக கழகத்தில் சேர்ந்தவன் அல்ல. திமுக தொண்டன் என்பவன் பதவிக்காக கழகத்தில் சேர்ந்தவன் அல்ல. சிறை செல்ல தயாரானவன், சித்திரவதை அனுபவிக்க தயாரானவன், அடக்குமுறையை ஏற்க, அராஜகத்தை ஒடுக்கிட உறுதி கொண்ட உள்ளத்தோடு கொடி தூக்கி உழைக்க புறப்பட்டவனே, நீ பட்ட பாடு கொஞ்சமா? ஏற்ற கொடுமைகள் கொஞ்சமா? இரவில் பகலில் காவல்துறையின் பூட்ஸ் கால்களில் மிதிவட்டி இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தோமே, உன்னை பார்த்து கேட்கிறார்கள், இந்த தேர்தலிலே நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று. நாம் தோற்கவில்லை, நாம் தோற்கவில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், நாம் எதிர்பார்த்த சில இடங்கள் கிடைக்கவில்லை. நாம் எதிர்பார்த்த சில இடங்கள் கிடைக்கவில்லை. நீ திடமனதோடு எனக்கு வெற்றி செய்தியை கொடுத்திருப்பாய் என்றும் நம்புகிறேன். ஆனால் கிடைத்த இடங்களில் எல்லாம் நாம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். உன் வெற்றிக்கு குண்டகம் புரிந்தவர்கள் என்ன 1000 காரணங்கள் சொன்னாலும் அடுக்கினாலும், உன் மீது கோடி கோடி பழிகளை சுமத்தினாலும், கழகத்திற்கு நேரடியாக மறைமுகமாக பாதகத்திற்கு பதில் சொல்லி தீர வேண்டும். நமக்கல்ல, அவர்களின் மனசாட்சிக்கு. கழக கண்மணியே, களையெடுக்கப்பட்ட கழனி கம்பீரமாக நிற்கிறது உழவனை போல். நீ விளைவித்த பயிர் வளர்ந்தோங்கும்,
காட்சியினை பார்த்து நிற்கிறாய். நீ இறைத்த ரத்தம் வாய்க்கால் வழியோடு இந்த லட்சிய பயிர் பூங்கதிர் விட்டு குலுங்கி நிற்கிறது. பூச்சிகள் விழாமல் மருந்து தெளிப்பதிலிருந்து மாடுகள் மேயாமல் காவல் இருப்பது வரை எல்லாமே உன்னுடைய வேலைதான். அந்த வேலைக்கு அச்சாணி மக்கள் பணி, உன் கழக பணி ஏழை எளிய நடுத்தர மக்களின் இயக்கம். செட்டிநாட்டு அரசர்கள் பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் அந்த செக்கும் போகும், காங்கிரசும் போகும் என்பது எனக்கும் தெரியும், இன்னும் தெரிய வேண்டியவர்களுக்கும் தெரியும். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த கடிதத்தை நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்று எல்லோரும் எத்தனைத்தாலும் நாம் பலவீனமானவர்கள் அல்ல. தேர்தலில் வெற்றி தோல்வி வரும். மக்கள் பணியை ஏற்றுக்கொண்டவனுக்கு நாற்காலி என்பது ஒரு பொறுப்பு தானே தவிர நாற்காலி மட்டுமே வாழ்க்கை அல்ல. நாம் முயலை போல் கொஞ்சம் தூங்கிவிட்டோம். நல்ல வேலை, ஆமை நம்மை தாண்டுவதற்குள் விழித்துக் கொண்டு விட்டோம். உன் வட்டத்தை பொறுத்தவரை நீ முயலும் ஆமையும் கதை முயலாமை கதையாகவே முடிந்து விட்டது. அதனால் சொல்லுகிறேன், ஆமை முயலாகி விடுமா? ஆகாது, ஆகவே ஆகாது. திமுக கழகத்தின் தொண்டனே, முயலை போல் முன்போல் இரு, சுறுசுறுப்பா இரு, துடிப்போடு பணியாற்று. தொண்டுள்ள உன் சொத்து, பண்புள்ள உன் செல்வம், அதனை மறவாமல் உன் வழக்கமான பணியை அனைவரோடு கூடி ஒற்றுமையோடு செயல்படுத்தி காட்டு. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 6லும் சாவு 100லும் சாவு, 6லும் சாவு 100லும் சாவு. ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே என்ன சிம்மாசனத்தோடா பிறந்தோம்? சீதை வில்லோடு பிறந்தது போல கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை வெற்றி பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல, ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல. ஐயா அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கை ஒருபோதும் போகாது. ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயரன மதிப்போம். தமிழர் இனமானம் என்றும் காப்போம். இது 1968 நமக்கு தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம். நண்பர்களே, எல்லோரும் அவரவருடைய மனசாட்சிக்கு விட்டுவிட்டு இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் என்பதை, தோல்விகள் எப்படி வரும், துரோகம் எப்படி வரும் என்பதை ஒருவர் நமக்கு சாசனம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த தலைவனினுடைய 103வது பிறந்த நாளில் அம்பத்தூரில் பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த தேர்தல் முடிவிற்கு பிறகு ஆட்சி அதிகாரம் வேறு ஒரு இடத்தில் மாறி போயிருக்கிறது. மக்கள் எல்லோரையும் விட நம்மோடு கூட்டணியில் இருந்து நம்மோடு வெற்றி பெற்று நாம் அவர்களுக்கு உழைத்து அவர்களும் நமக்கு சிறிதளவு உழைத்து கிடைத்த வெற்றியில் ஒரு இயக்கம் எப்படிப்பட்ட தலைவனை உருவாக்கி இருக்கிறது என்றால், பாஜகவின் கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, ஆகவே நாம் ஆதரிக்கலாம் என்கிற ஒரு முடிவை கலைஞரின் பிள்ளை கொள்கைக்காக தன்னோடு இருந்தவர்களை அனுப்பி நீங்கள் ஆதரியுங்கள் என்று சொன்ன ஜனநாயக பெரும் சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆதரவும் கொடுக்க போனார்கள், ஆதரவும் கொடுத்தார்கள். ஆதரவை கொடுத்து அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்னவோ பேசுகிறார்கள். நான் பெரிதும் நேசிக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய மாபெரும் தலைவராக நேசிக்கிற அவர் எண்ணூர்கார், மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய ஐயா பெரியவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திற்கு போயிருக்கிறார். முதலமைச்சரை பார்த்து பேசி இருக்கிறார். என்ன பேசினார்? பக்ரீத் முடிந்து விட்டது, பக்ரீத் முடிந்து விட்டது. ஆட்சியில் முதலமைச்சர் மாற்றப்பட்டிருக்கிறார். நீங்கள் அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், அந்த இயக்கத்தின் தலைவர் ஒரு மனுவோடு போய் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். என்ன? குர்பானி கொடுக்கிற விஷயத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த நாட்டின் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ராஜசேகர் லீவுன்னா அவருக்கு பேச வராது. ராஜசேகர் யாருன்னா அவருக்கு எழுதி கொடுக்கிறவர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். சட்டமன்றத்தில் பேசுப்பா, ஆஃப்லைன் மோட். கேள்வி கேட்கிறாங்களப்பா எதிர்கட்சி,
நீ குதிரை பேரம் பண்ணினா இந்த ஆட்சியை வைக்கிறேன்னு ஜனநாயக சக்தியை பாதுகாப்பதற்கு நாம் நினைத்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கலுசடை ஆட்சியாக ஜனநாயகத்தை அடகு வைக்கிற, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற குதிரை பேரத்தின் மூலம் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்றைக்கு இந்த ஆட்சி நிலையில் இருக்கிறது. முதல் தொடக்கமே தமிழ்நாட்டிற்கு அவலம் தான். கேவலம் கேவலம். அது குறித்து எந்த பெரியவரும் வாய் திறக்கவில்லை. மறு கொடுத்திருக்கிறார்கள். எதற்கு? குர்பானி விஷயத்தில் மேல்முறையீட்டிற்கு செல்ல வேண்டும். குர்பானி விஷயத்திற்கு மேல்முறையீட்டிற்கு செல்ல வேண்டும். 2025 எப்படி ஒரு தீர்ப்பு வர வேண்டி இருந்தது? அப்போது ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனின் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். நீதிமன்றம் சொன்னது, நான் ஏன் இதை ஒப்பீட்டளவுல சொல்றேன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். இதே போல நீதிமன்றத்தில் சுவாமிநாதன்கள் போன்ற நீதியரசர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது ஏன் குர்பானிக்கு தடை விதிக்க முடியவில்லை? இப்போது ஏன் தடை விதிக்கப்பட்டது? குர்பானி என்பது இஸ்லாமிய பெருமக்களினுடைய ஷரியத் சட்டத்தில் அந்த இடத்தில் பக்ரீத்தினுடைய பண்டிகையில் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த உணவை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது கடமை. மிஸ்டர் சிவங்கல் நல்லா வாயில வருது. குர்பானி கொடுக்க முடியவில்லை. குர்பானி கொடுக்க முடியவில்லை. ஏன் என்று கேட்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் நாடு இருக்கிறதா? ஏன் என்று கேட்பதற்கு தமிழ்நாட்டில் நாடு இருக்கிறதா? குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய பொம்மை முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பேராசிரியர் போய் மனுவோடு நிற்கிறார். வருத்தமாக இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது. ஏன் தெரியுமா? குர்பானி என்கிற கடமையை நாங்கள் ஆட்சியில் இருந்தவரை எந்த சனாதன சக்தியும் நீதிமன்றத்தின் வாயிலாக தடுக்க முடியாது இருந்த போது ஒற்றை ஆட்சி மாற்றம் நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். இஸ்லாமியருடைய கடமையாக பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. இதுவரையில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை. இதுவரையில் இல்லை. இது யார் செய்ய வேண்டியது? முதலமைச்சர் செய்ய வேண்டும். முதலமைச்சரிடத்தில் யார் சொல்லுவது? யாரும் முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஒரு நாளைக்கு 3 முறை ரிப்போர்ட் கொடுக்கணும். முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 3 முறை ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுப்பாங்க. 3 நாள் ஆகி முதலமைச்சர் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. இத நான் சொல்லல, நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். இந்த வாரம் நேற்றைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் நாங்க குறை சொன்னாவா? உங்களுக்கு முதலிரவு முடியவில்லை, ஹனிமூன் பீரியட்ல இருக்கும், அதனால திமுக எங்களை பார்த்து எரியுது, புகையுது, நான் யாரு, தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, பேரசக்தின்னு சொன்னியே. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற ஜனநாயக விரோத சக்தி இந்த நாட்டின் முதலமைச்சரும் இந்த நாட்டின் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியும் தான். இத நான் சொல்லல சார். அட்டைப்படம். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த புக்கு வந்துச்சா? இந்த புக்கு வந்துச்சா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே. ஜூனியர் விகடனின் அட்டைப்படம். கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். முதலமைச்சர் பார்த்தாரா? எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ. இந்த ஒரே முடிச்ச கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். தாவேகா ஆட்சி வந்திருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தோடு கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அரசியல் ரீதியான பெரிய சறுக்களை தாவேகா அரசாங்கம் சந்திக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு நீங்கள் அடிக்கிற கூத்தை பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்க போகிறது என்று மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்கள் ஸ்டாலின் என்ற உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். யாரு? விஜயை பார்த்து. அப்ப இது நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதி இருக்கு.
உதயநிதி அவர்கள் கொடுத்த விமர்சனத்துக்கு சபையில் பதிலளிக்க முதல்வர் வாய் திறக்காமல் அவை குறிப்பிலேயே அது இடம்பெற்றது. சபையில் அமைதியாக இருப்பது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? உங்கள் ஆட்சி குறித்தே குதிரை வேரம் நடக்கிறது என்று சொன்ன போதும் கூட வாய் மூடி மௌனியாக பொம்மை வரைந்து கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? நான் கேட்கல, ஜூனியர் விடன் கேக்குது. ஒரு முதலமைச்சரை பார்த்து இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே, இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே. அவர் எழுதுகிறார், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்ளுகிற வாய்ப்பை தவறவிட்டு விட்டு வீட்டிற்கு போய் யாரோ எழுதி கொடுத்த ஒன்றை ட்விட்டரில் போடுவது அரசியல் அழகல்ல. சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்குத்தான் சட்டமன்றமே தவிர வீட்டுக்குள் போய் அடைந்து கொண்டு ட்விட்டரில் பதில் சொல்லுவது நாகரிக அரசியல் அல்ல என்று எழுதியிருக்கிறார். சரி, நாங்க தான் தியாகிகளாச்சே. எங்க அண்ணன் ராஜா எப்பவுமே சொல்றோம், இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்க தான் நம்மள குடிகெடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மதச்சார்பின்மை. நல்ல வேளை தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிட்டார். ஜூன் 8ஆம் தேதி அந்த யாரோ ஒருத்தர் கோவால இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், அவர் சொன்னார், நாங்க திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம், தமிழ்நாட்டுல காங்கிரஸோட அங்கம். ஆசிரியர் அவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, சோழங்கர் அவர்களே, நாங்க கூட்டணி வைத்த போது இதை மதச்சார்பற்ற கூட்டணி என்றோம், இப்போது நீங்கள் இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மூத்தவனாக சொல்லுகிறேன், உங்கள் கூட்டணிக்கு நல்லா வாயில வரும் கூட்டணி என்று பெயர் வையுங்கள் என்று ஆசிரியரே எழுதுகிறார். இப்போது எழுதியிருக்கிறார் ஆசிரியர், நல்லா வாயில வரும் கூட்டணி அப்படி சொல்லாமா? இல்ல சோபா மாடல் கூட்டணின்னு சொல்லாமா? ஆட்சியினுடைய இந்த நாட்டின் அவலத்தை பாருங்க. சரிப்பா, ஜூனியர் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ரைட்டு, நீ அமைதியாவே இரு, ஆஃப்லைன் மோட்ல இரு. ஆனால் சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த சிபிஎம் ஆதரவு கொடுத்து சிபிஎம் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரைடு நடக்கிற போது வாயை திறக்காம என்னப்பா வாயில கம் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஒட்டிக்கிட்டு இருக்க? அடுத்து லோக் பவன்ல திருவள்ளுவருக்கு காவி போட்டானே, அது குறித்து எங்க அண்ணன் பேசுவாங்க. ஒரு வரியில முடிச்சார. இது நான் ஜூனியர் கேக்குது, ஒரு முதலமைச்சரை பார்த்து, இந்த நாட்டிற்கு இருக்கிற பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு அதற்கு கூட வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் முதலமைச்சரே, நீங்கள் எப்போது வாய் திறப்பீர்கள்? ஜூனியர் கேக்குது. அடுத்து சரிப்பா, சீனியர் அமைச்சர்களோடு யாரோடும் உட்கார்ந்து அரசியல் பேசுவதற்கு ஜோசப் சி விஜய் என்கிற முதலமைச்சருக்கு ஆர்வம் கிடையாது, அமைச்சர்களை சந்திப்பதே கிடையாது. எல்லா தொடர்புகளையும் விஜயின் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தான் கையாளுகிறார்கள். அவர்களுக்கு கலகதார்த்தம் புரியவில்லை, மக்களின் தேவையும் புரியவில்லை. முதல்வருக்கு அறிக்கையும் முறையும் எழுதி தருகிற ராஜசேகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போதும் வரவில்லை, பதில் சொல்லுவதற்கு வாயும் வரவில்லை. அரசியல் செய்வதற்கு ராஜசேகர் தான் தேவை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ராஜசேகருக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். பொம்மை முதல்வராக செயல்பட்டு வீரவசனத்தை தோற்று போன சக்தி என்று பேசுவதற்கு நீங்கள் இல்லை என்று ஜூனியர் விகடன் எழுதி லட்சணம் காட்டி இருக்கிறது, உங்கள் முதலமைச்சருடைய லட்சணத்தை. சரி, ஒரு ஆர்டிக்கல் எழுதி முடிச்சுட்டான் அப்படின்னு இந்த பக்கத்தை திருப்புன உடனே வந்த பதில் என்ன தெரியுமா? சிங்கப்பெண் தொடக்க விழா. இதெல்லாம் இந்த புக்ல ஒரே புக்கு தான், நிறைய இருக்கு, ஒரே புக்கு தான். சிங்கப்பெண் தொடக்க விழா அப்படின்னா என்ன? பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை தடுப்பதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி. முத மாதிரி இல்ல பிரசன்னா, இல்லன்னா எனக்கும் நல்லா வாயில வரும். இதே மாதிரி ஒரு முறை வாயில வந்துதான் 5 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அந்த ராஜா மேடை நம்ம வில்லிவாக்கம் மீட்டிங்ல தான் எனக்கும் நல்லா வாயில வரும். ஆனா எங்க தலைவர் எங்களை அப்படி வளர்க்கல. எனக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்தாரு ஒரு வார்த்தை பேசினதுக்கு. அதுதான் அரசியல் நாகரிகம்.
சிங்கப்பெண் தொடக்க விழா ஏன் ஒத்தி போனது? நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாக்கப்படும். ஐயா யாரு ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட கையெழுத்து சிங்கப்பெண். ஆட்சி முடிஞ்சு ஒரு மாசம் ஆக போகுது. ஏன் இன்னும் இந்த திட்டம் தொடங்கலன்னா, அங்கதான் அவன் முதல் போட்ட கையெழுத்து என்னன்னா, அவரு ஆட்சிக்கு வந்த உடனே அவரு ஆலோசகரா ஒருத்தரை வச்சாரு தெரியுமா? யாரு? ஜெயலலிதா கூட அப்படி பண்ணலப்பா. பண்டிட் ராவ், ராணேவா பேர் என்ன வாயில வர மாட்டேங்குது. ஒரு ஜோசியக்காரர் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆலோசகரா நியமிச்சார். யாரு? நம்ம பொம்மை முதல்வர், சோஃபா மாடல் முதல்வர், நல்லா வாயில ஒரு மாடல் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு ஜோசியக்காரரை தலைமையை நியமிச்சார். நம்ம எல்லாரும் கத்தணும். நான் கூட சொன்னேன், எப்பா விடுங்க, அவன் சொல்றபடி நேர நாளம் குறிச்சு பண்ணா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது நடக்காது, நாமளே சீக்கிரம் ஆட்சிக்கு வந்துருவோம்னா நம்ம ஆளுங்க உடனே சட்டமன்றத்திலே பேசி இல்ல இப்படி எல்லாம் நியமிக்க கூடாதுன்னு அவன் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே சுதாரிச்சு விட்டாங்க. அவர் உடனே பதவியை எடுத்துட்டார். இப்ப அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சிங்கப்பெண் திட்டம் தொடங்குவதற்கு ஆஸ்தான ஜோதிடர் நேரம் குறித்து கொடுக்காத காரணத்தினால் திட்டம் தொடங்கப்படவில்லை. இது திமுக சொல்லல, ஜூனியர்களுடன் சொல்லுது. ஆட்சியில் இருக்கிற யாராவது பதில் சொல்லி இருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிறது நீங்க பார்த்தா தெரியும். இது யாரோட வேலை அப்படின்னா, இந்த ஆட்சியை வழிநடத்துகிறவர்கள் யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த ஆர்டிகல். பவர்ஃபுல் ஹேண்ட்ஸ் யாரு? பொம்மை முதல்வரை இயக்குபவர்கள் யார்? இந்த பையன் தாங்க. இந்த பையனை கேட்காம அக்கா திரிஷா கூட பனையூருக்கு போக முடியாது. ஆமா, இவர்தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் பாக்குறவர். அவர் பேர் ஜெகதீஷ், ரூட் மாஃபியாவோட தலைவன். அவரை கேட்காம உள்ள போக முடியாது. இந்த ராஜ்குமாரை கேட்காம எந்த அதிகாரியும் சந்திக்க முடியாது முதலமைச்சரை. இந்த ரெண்டு பேர் பவர் சென்டர்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ். ஒரு ஆட்சியோட லட்சணத்தை ஒரு 15-20 பக்க புத்தகத்துல எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ ஒரு பத்திரிகை கழுவி ஊத்தி இருக்கு. இது எங்க பத்திரிகை இல்ல, திமுக நடத்த பத்திரிகை இல்ல. ஜூனியருடன் சொல்லுது, இந்த பவர் பாலிடிக்ஸ்ல முதல்வர் விஜய்க்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நகமும் சதையுமாக இருந்தவர் தான் ஜெகதீஷ். விஜயுடன் நெருக்கமான, விஜயின் நம்பிக்கைக்குரிய மேனேஜர். அவர் நினைப்பவரைத்தான் விஜய் பார்க்க முடியும், அவர் நினைப்பவரோடு தான் விஜய் பேச முடியும். தாவேக ஆட்சி அமைக்கும் முன்பாக அந்த கட்சியில் ஜெகதீஷின் கை ஓங்கிவிட்டது. விஜயின் அத்தனை அசைவுகளையும் ஜெகதீஷ் தான் முடிவு செய்கிறார். சார் என்ன மூட்ல இருக்காருன்னு கேட்கணும்னா கூட ஜெகதீஷ தான் கேட்கணும். நான் எழுதல சார், ஜூனியருடன் எழுதியிருக்கு. சார் என்ன மூட்ல இருக்கார் அதை கேட்கணும்னாலும் ஜெகதீஷ தான் கேட்கணும். தமிழ்நாட்டோட கேவலம் பாத்தீங்களா? தமிழ்நாட்டுடைய கேவலம் பாத்தீங்களா? அது வேணாம், அது ரொம்ப நாராசமா எழுதியிருக்கான். அதுக்கு அடுத்து சாப்டருக்கு போயிருவோம். சிங்கப்பெண் திட்டம் தொடங்கல. சரி சார், அடுத்து இதுதான் சார் மெயின் ஆர்டிகல். இதுதான் மெயின் ஆர்டிகல். நீங்கள் செயல்படும் முதல்வராக இருப்பீர்கள் என்றுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் பொம்மை முதல்வராக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஜோசப் விஜய் அவர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுவீர்களா அப்படின்னு எழுதியிருக்கு. இத திமுக சொல்லல, இத திமுக சொல்லல, சொல்லி இருக்கிறது ஜூனியர் விகடன். தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன், தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்த வன்முறை சம்பவங்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு உச்ச நிலையில் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி போன்ற இடங்களில் சாதி கலவரங்கள் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. குற்றச்சம்பவங்களில் பின்பற்றவர்கள், குற்றச்சம்பவங்களில் இருக்கிறவர்கள் சுதந்திரமாக வெளியேறுகிறார்கள். ஒரு பக்கம் சாதிய கலவரம், மற்றொரு பக்கம் தொழில் போட்டியில் ரத்த கலவரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், ஏன் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம்
திமுகவின் கணக்கில் எழுதுவதற்கா நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் தானே சொன்னீர்கள் ஆட்சி மாற்றம் வந்த அடுத்த நொடி டிஜிபி அலுவலகத்தின் போர்வார்கள். அதில் உண்மையான கள நிலவரம் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட கள நிலவரம் இப்போது பெறப்படுவதும் இல்லை, முதலமைச்சருக்கு தெரிய போவதும் இல்லை. பாலியல் குற்றச்சாட்டு, போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய போலீசாரை டிஸ்மிஸ் செய்தது மட்டுமல்ல, அந்த குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்பட்டது. இது திமுக ஆட்சியில. ஆனால் காவல்துறையில் தவறு செய்பவர்கள் கொஞ்சமும் பயமில்லாமல் இப்போது இருக்கிறார்கள். குற்றச்சம்பவங்களை காவல்துறையினர் நினைத்தால் தடுக்க முடியும். ஆனால் அதை தடுக்க வேண்டிய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற விஜய் அவர்கள் கடிவாளம் இல்லாமல் அதிகாரிகளை விட்டுவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். சிங்க பெண்கள் அதிரடிப்படையையும் அதன் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தையும் கையெழுத்து விட்டு அந்த ஈரமை காய்வதற்குள் போய் உறங்கிவிட்ட விஜய் அவர்களே, இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இதை இப்போதாவது உணர்வீர்களா என்று கேட்டு ஜூனியர்களுடன் முதலமைச்சருக்கு ஒரு 48 பக்க லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. இது திமுக பத்திரிகை இல்ல சார், நேத்திக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் சார். சரி இதெல்லாம் நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க சார்? பஸ் வரல சார். நாங்க ரொம்ப நேரமா நிக்கிறோம் சார், என் பிள்ளை எல்லாம் கஷ்டப்படுது சார். திமுக ஆட்சியில சிவசங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். அவருக்கு தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, நல்லதும் கெட்டதும் கிடையாது, இளவும் கிடையாது, காலைப்பு கல்யாணமும் கிடையாது, எல்லா இளவும் கிடையாது. ஏன்னா கிடையாது, அவரு கலாம்பாக்கத்துல இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. தீபாவளிக்கு எல்லாம் வெடி வெடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டானான்னு ஊருக்கு அனுப்புற வரைக்கும் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. ஊர்ல இருந்து வரானான்னு ஒவ்வொரு ஊர் பஸ் ஸ்டாண்டா பார்த்து பஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வந்துச்சு, போக்குவரத்து துறைக்கு ஒருத்தர் அமைச்சரா இருக்காருங்க. அவரு சார் பஸ் வரல சார், நான் சாப்பிடலப்பா. சார் பஸ் வரல சார், நான் சாப்பிடலப்பா. சார் பஸ் நான் சாப்பிடலப்பா. சார் பஸ் வரல சார், நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடல. சார் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது இருக்கா சார்? உங்களை தற்கொலைனா கோபம் வருது சார். ஏன் சார் பஸ் வரலன்னா? தம்பி, வால்வா பஸ் எல்லாம் நீ பிரைவேட் தான் கேட்கணும், நான் சாப்பிடல. வால்வோ பஸ் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பஸ்யா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாட்டுல பிரைவேட்டுக்கு இறையா வால்வோ பஸ்? அப்படியா சார், நான் சாப்பிட்டுட்டு பேசுறேன். இதுதான் இந்த நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சருடைய தலையெழுத்து. போக்குவரத்து துறை அமைச்சருடைய தலையெழுத்துல உங்க தலையெழுத்து சார். இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாங்க சார், கச்சத்தீவு பிரச்சனை வருது, என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கவுண்டமணியும் செந்தில் கவுண்டமணி வைஃப் பேசுவாங்க. கவுண்டமணி அம்மா பிச்சைக்காரனா செந்தில் வருவார். ஏய் சோறுலாம் இங்க இல்ல போனா அப்படின்ப. நீ என்ன இந்த நாட்டுக்கு முதலாளியா, இந்த வீட்டுக்கு முதலாளியா? நானான முதலாளி ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சோறுலாம் இல்ல போடா பிச்சைக்கார பேல அப்படின்பார். அந்த மாதிரி ஐடி துறை அமைச்சர் குமாரும் நம்ம மீன்வளத்துறை அமைச்சர், அவர் பேர் எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க, அவரும் ஒரு பிரஸ் சந்திக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, கச்சத்தீவு பிரச்சனை வந்திருக்கேன்னு உடனே ஐடி மினிஸ்டர் நோ கமெண்ட்ஸ். நம்ம நாட்டு பிரச்சனையா? நோ கமெண்ட்ஸ். அவரு நீ யார் இத சொல்றதுக்கு? நானான ஓனரு, மீன்வளத்துக்கு நானான சொந்தக்காரன், அதனால இப்ப இந்த விவகாரம் குறித்து நோ கமெண்ட்ஸ். இதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து. இதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினீங்கன்னு ஊரெல்லாம் தம்மட்டம் அடிச்சான். கரூர்ல போய் ஒரு பாட்டு பாடி 41 பேரை கொலை செய்தான். அந்த செய்தியை சொல்லி முடிச்சிடறேன் சார். நீ நல்லவன் தானே, நீ நேர்மையான ஆள் தானே, ஜனநாயகத்தை பாதுகாக்க வந்தவர் தானே. கரூர்ல அந்த சம்பவம் நடந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற சாதாரண ஆர்டரில் இருந்து டிஎஸ்பி வரைக்கும் ஒரே ஆர்டர்ல எல்லாத்தையும் தூக்கி அடிச்சாரு. எங்க? திருநெல்வேலி ராமநாதபுரத்துக்கு. இதுதான் சார் உங்க நேர்மை, இதுதான் உங்க நேர்மை. நண்பர்களே, நான் எல்லா விஷயமும் பேசினா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட்டு மக்களுக்கு நேரம் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா நம்மளை எல்லாம் நல்லா ஆளுவாங்கன்னு விசில் ஊதுனா பத்தியா, அதெல்லாம் அவனுக்கே இன்னைக்கு விசில் ஊதுனது சங்கா ஊதி, ஐயையோ கரண்ட் இல்ல, ஐயையோ பஸ் வரல, ஐயையோ வீட்டுல சோறு இல்ல, ஐயையோ எதுவும் நடக்கலன்னு தெரு தெருவா அலைகிறான். நீங்கள் அலைய வேண்டியவர்கள் அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அலைகிற போது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி பகுதி கழக செயலாளர் எம்டிஆர் நாகராஜ் வரை தெருவில் நின்று மக்களுக்காக உயிர் போகிற வரை உழைப்போம், 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 மக்களை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.